ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜஸ்ட்டு அமேசானில் ரிசர்ச் தான். ஸோ எப்படி வந்து ரிசர்ச் பண்ணி உங்களால் வந்துட்டு புக் போட முடியுமா முடியாதா அப்படிங்கிறத வந்து ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து ஒரு டெமோவாக உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்துட்டு நான் பர்ட்டிகுலராக வந்து அமேசான்லேயே வந்து எப்படி வந்துட்டு ரிசர்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் உங்களுக்கு வந்து எண்ட் ஆஃப் த வீடியோவில் உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷனாக வந்துட்டு ஒரு பெட்டரான வந்து ஒரு ட்ரிக்கு என்ன அப்படிங்கிறதும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, அது எப்படி அப்படிங்கிறத சொல்றேன். வாங்க பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Amazon.com போயிடணும். ஸோ தென் இதில வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோனேயுமே இருக்கு பார்த்தீங்களா? இந்த லெஃப்ட் சைட்ல ஆல் அப்படிங்கிறது இத கிளிக் பண்ணீங்கன்னா, பெஸ்ட் செல்லர்ஸ், நியூஸ் ரிலீசஸ் அண்ட் மூவர்ஸ் அண்ட் ஷேக்கர்ஸ்ன்னு இருக்கும். இதில வந்து நீங்க மூவர்ஸ் அண்ட் ஷேக்கர்ஸ் அப்படிங்கிறத நீங்க கிளிக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ இதில மூவர்ஸ் அண்ட் ஷேக்கர்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம் இப்ப வந்துட்டு ஆ வந்த உடனே வந்து சேல் ஆயிட்டுருக்கு. நல்லா வந்து மூவ்ஸ் நகருது அண்ட் நல்லா பயங்கரமாவும் சேல் ஆயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். தென் நீங்க வந்து இதில வந்து செலக்ட் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10த் ஆப்ஷனா புக்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இத கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இந்த புக்ஸுங்கிற லிஸ்ட்ல பாருங்க. இதில இந்த ஃபர்ஸ்ட் புக் வந்து பார்த்தீங்கன்னா, டுடே லவ்ஸ் ஃபுட் அப்படின்னு இருக்கு. இது வந்துட்டு அ இன் பெஸ்ட் ரேங்கிங்ல 2ஆ இருக்கு. ஓகேங்களா? அதாவது இந்த கேட்டகரியில என்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம் இன் டோட்டலாவே இது இதில வந்து பார்த்தீங்கன்னா, 2ண்ட் அப்படின்னு ரேங்கிங் போட்டிருக்கு. தென் இதில வந்து மத்த இதில எல்லாத்துலயுமே வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரீஸ்ல எல்லாத்தையுமே வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ ரேங்கிங் பொறுத்தவரைக்கும் எந்த அளவுக்கு வந்து கம்மியா இருக்கோ, அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமா சேல்ஸ் ஆயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில வந்து பெஸ்ட்டா ஒரு திங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 157 157% மேல வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் வந்து அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அ இது பாருங்க 3157 வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் வந்து சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அமேசானவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அஃபிஷியலாவே அனவுன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சேல்ஸ் ரேங்க்கு, தென் சேல்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு அமேசானே வந்து அதாவது டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கு. ஸோ இதில இருந்து எப்படி நீங்க வந்து ஒரு பெஸ்ட்டான நிச்ச வந்து ஃபைண்ட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில அப்படியே கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வாங்க. ஸோ இதில எதெல்லாம் வந்து உங்கனால பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து திங்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் தேங்க்ஃபுல் நைட் அப்படின்னு இருக்கு. இத நான் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி வைக்கிறேன். தென் நெக்ஸ்ட் அப்படியே கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்றோம். ஸோ அதே மாதிரி நீங்க வந்து டார்கெட் பண்ற ஆடியன்ஸ் வந்து கிளியரா வந்து தெரிஞ்சிருக்கணும். நீங்க வந்து கிட்ஸா, அடல்ட்டா இல்ல சீனியர்ஸா அப்படிங்கிறத வந்து தெளிவா தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்தாப்புல நீங்க வந்து புக் போடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி புக் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாரியான ரிசர்ச் நீங்க பண்ணீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? புக் போட்டு உங்களுக்கு சேல்ஸ் கொண்டு வரதுக்கு. ஓகேங்களா? ஸோ டோட்டலா நம்ம வந்து 36 ரேங்க்ஸ்க்கு மேல நம்ம அப்படியே கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வரோம். வுட் யூ ரேதர் புக்ஸ் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இதையும் நான் ரைட் கிளிக் பண்றேன். அண்ட் ஸ்கூல் ஜோன் கோ ஃபிஷ் இது வந்துட்டு நம்மனால போட முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபிளாஷ் கார்ட் ஓகேங்களா? ஸோ இது வந்து சேல்ஸ் ரேங்க் வந்து 79 அண்ட் தென் 90 புக்ஸ் வந்து சேல்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கடைசியா ஒரே டைம்ல. ஸோ அத அப்படியே கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இப்ப வந்து ஒரு 2 புக்ஸ் வந்து நம்ம செலக்டிவா எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து ஒரு 50 ரேங்கிங்ல இருக்கிறது. நெக்ஸ்ட் அப்படியே கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்றோம். ஸோ இதில வந்து ஏபிசி மை ஃபர்ஸ்ட் லேர்ன் டூ ரைட் ஒர்க் புக்ன்னு இருக்கு. இத ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்றேன். ஸோ இது கூ கூகுள்ன்னு இருக்கு. டான்ஸ் லைக் எ டர்கி அப்படின்னு இருக்கு. இத ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்றேன். ஸோ இது மாரி நீங்க வந்துட்டு ஏதாச்சும் உங்களுக்கு போட முடியும் அப்படின்னா, இத வந்து நீங்க செலக்டிவா எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? இத பாருங்க வைப் கிளீன் ஒர்க் புக் அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் 101 ஹவ் டூ ட்ரா 101 ட்ரா திங்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால தான் இருக்கு. ஸோ இது வந்து பிராட் புக்கு, பிராட் போர்ட் போர்ட் புக்கு. அண்ட் நெக்ஸ்ட் அப்படியே கீழ ஸ்க்ரோல் பண்றோம். ஏபிசி கலரிங் புக் அப்படின்னு இருக்கு.
ஸோ இப்போ நம்ம 2 இதில பார்த்துருக்கோம். இங்க பாருங்க பிக் புக் ஆஃப் கலரிங் அனிமல்ஸ் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ ஏபிசி கலரிங் புக்குன்னு இருக்கு. இத அப்படியே கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணலாம். ஹவ் டு ட்ரா எனிதிங் ஃபார் கிட்ஸ் 200, 300 ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ஹவ் டு ட்ரா அப்படிங்கிறது இங்கேயும் வந்து இருக்கு. அதே மாரி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் பாருங்க. கீழ மேல அப்படியே போலாம். பாருங்க ஹவ் டு ட்ரா 101 திங்ஸ் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நீங்க வந்து புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ரிசர்ச் பண்ற புக் போடுறதுக்கு முன்னாடி இப்படி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணீங்கன்னா, ஓகே இதில வந்து உங்கனால அ ஏதாச்சும் புக் போட முடிஞ்சது அப்படின்னா, அந்த புக்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்ப டோட்டலா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 புக்ஸ் 100 ரேங்கிங்குள்ள இருக்கக்கூடிய புக்ஸ் எல்லாமே நம்ம செலக்டிவா எடுத்திருக்கோம். ஸோ டோட்டலா 100 ரேங்கிங் வரைக்கும் தான் நம்ம அதில பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனயே நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் எ தேங்க்ஃபுல் நைட் அப்படின்னு இருக்கு. இது வந்து செப்டம்பர் 3, 2024 அப்ப தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆத்தர் பார்த்தீங்கன்னா, இங்க 2 பேத்தோட ஆத்தரோட ஃபோட்டோஸோட பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபைல் வச்சிருக்காங்க. இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் வெறும் 16 பேஜஸ் தாங்க. ஸோ அதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு கீழ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணலாம். ஏதாச்சும் இதுக்கு உண்டான வீடியோஸ் கூட போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? பாருங்க இருங்க. ஸோ இத அப்படியே நான் கிளிக் பண்றேன். All right, from the makers of Good Night Construction Site, I have 2 holiday themed books here. Construction Site, A Thankful Night, and Construction Site, Get a Frame. Let's start. For now, we're going to review Construction Site, A Thankful Night. This is a fantastic little book. It is a solid, well-built, almost board style book, but it has to be this board style because it's a flip open book. So as you tab through the pages, the story comes to life as they're looking and finding different features amongst the autumn Thanksgiving-like setting. It has all the characters you know and love from your Good Night Construction Site book. ஸோ இந்த புக் நம்ம வந்து கிரியேட் பண்ணது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளேயே வந்துட்டு இன்னொரு பேஜஸ் வந்துட்டு Almost board style. இன்னொரு ஆப்ஷன்ஸ் வந்து இன்னொரு பேஜ்ல வந்து ஒரு பிரிண்டட் மெட்டீரியல் இருக்கு. அதையும் ஓப்பன் பண்ணா அதில இருக்கிற சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் தெரியிற மாரி இருக்கு. ஸோ இத நம்ம வந்து கிரியேட் பண்றது காம்ப்ளிகேட்டட். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, இத க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வுட் யூ ரேதர் புக்ஸ் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து செப்டம்பர் 2, 2022, 2021 அப்ப வந்து புக் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இவரோட ஆத்தர் பார்த்தீங்கன்னா, ஆத்தரோட நேம் மட்டும் இருக்கு. பட் அவங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோவோட இல்ல. முடிஞ்ச வரைக்கும் ஃபோட்டோவோட இருக்கிற மாரி ஒரு ஏஐ யூஸ் பண்ணி நீங்க ஜெனரேட் பண்ணி வச்சுக்கங்க. ஸோ டேபிள் ஆஃப் கன்டென்ட் இருக்கு. அனிமல்ஸ் அண்ட் பக்ஸ், ஃபுட் இது மாரி நெறைய விஷயங்கள் வந்து டேபிள் ஆஃப் கன்டென்ட்ல குடுத்துருக்காங்க. ஸோ வுட் யூ ரேதர் அப்படிங்கிறத வந்து என்ன அப்படிங்கிறத நீங்க வந்து ஏஐ யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஸோ அனிமல்ஸ் அண்ட் பக்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ அதோட ஃபேக்ட் மாரி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே கீழ வுட் யூ ரேதர் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இது மாதிரி நீங்க வந்து புக் போடலாம் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐயோட சப்போர்ட் இருந்ததுன்னா, டெஃபினட்டா இது மாரி இப்ப நம்ம புக் போடலாம். ஸோ அது மாரியான புக் தான் போட முடியாது. பட் இது மாரியான புக் வந்து உங்களால டெஃபினட்டா போட முடியும். சரிங்களா? ஸோ கொஞ்சம் கிட்ஸ வந்து என்கேஜிங்கா வைக்கிற மாரி நீங்க வந்து இது மாரி புக்ஸ் போட்டீங்கன்னா, நீங்க உங்கனால வந்து புக் போட்டு நீங்க வந்து எர்ன் பண்ண முடியும். சரிங்களா? வெறுமனையா வந்து புக் போட்டுட்டு, ஒரு 4 புக் போட்டுட்டேன் எனக்கு சேல்ஸ் ஆவல அப்படின்னு சொல்லாம, இது மாரியான புக்ஸ் போடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வுட் யூ ரேதர் புக்ஸ் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிறத வந்து ஒரு ஆப்ஷனா எடுத்துக்கலாம். ஸோ இத வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, நெக்ஸ்ட் வந்து ரிசர்ச் எப்படி பண்றது அப்படின்னா, இத கண்ட்ரோல் சி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. இதில டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 7000 புக்ஸ் இருக்கு. ஓகேங்களா? 7000 புக்ஸ்ல வந்து நம்மளது ஃபர்ஸ்ட் பேஜ்ல வரணும் அப்படின்னா, நீங்க வந்து ஆட் ரன் பண்ணலாம். ஆர் கிறிஸ்மஸ்க்கு ரிலேட்டடா பாருங்க. இப்ப ரீசென்ட்டா தான் இது மாரி புக்ஸ்லாம் போட்டிருக்காங்க. வுட் யூ ரேதர் பைபிள் எடிஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது மாரியான மறுபடியும் இதிலிருந்து அப்படியே தேடணும் நீங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ இது நிச்சு வந்து ரிசர்ச் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதில மேற்கொண்டு வந்து அப்படியே ஒன் பை ஒன்னா சர்ச் பண்ணிக்கிட்டே போங்க. இப்ப எகைன் வந்து நான் என்ன பண்றேன், உங்களுக்கு இன்னொரு டிப் நான் குடுக்குறேன். ஸோ இதையும் எகைன் கிளிக் பண்ணிக்கிறேன்.
ஸோ, இதில வந்து இவைங்க வந்து பார்த்தீங்கன்னா, பபாரா கிராக் அப்படின்னு இருக்கு. இத அகைன் கிளிக் பண்றேன். இவைங்க வேற மாரி வேறலாம் என்ன புக் போட்டுருக்காங்க, அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் இவைங்க எத்தன புக்ஸ் போட்டுருக்காங்க. அதிலிருந்து நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு புது ஐடியா நம்மனால அதிலிருந்து புக்க வந்து அ கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? ஆ ஸோ இவைங்க எந்த டைம் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 11, 2025 தான். போன மாசம் தான் போட்டிருக்காங்க. அண்ட் இந்த ரேங்கிங்கும் நல்லா இருக்கு. பாருங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, 28 அக்டோபர் 11 இது வந்து 17 அண்ட் 16. ஸோ த லைட் ஆஃப் த வேர்ல்டு இது வந்து பார்த்தீங்கன்னா, 25 டே பைபிள் அட்வென்ட் ஜர்னல். ஸோ இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, எகைன் ஆ ஸோ இந்த மாரியான புக் போட முடியுமா அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? கிறிஸ்மஸ் பைபிள் ட்ரிவியா அப்படின்னு இருக்கு. இது டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் அண்ட் 98 பேஜஸ் தான் இருக்கு. 6x9 ஃபார்மேட்ல போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இத ரீட் சாம்பிள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. அண்ட் எகைன் வந்து 346 கொஸ்டின் இருக்கு. ஃபன் அண்ட் ஃபெய்த்ன்னு போட்டு ஃபன் அண்ட் ஃபெய்த் ஃபில்டு கொஸ்டின்ஸ் அபவுட் த நே நேட்டிவிட்டி அண்ட் பர்த் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு இருக்கு. இது வந்து கலரிங் புக். அதாவது கலரிங் பேஜஸ். ஓகேங்களா? பிளாக் அண்ட் ஒயிட் இல்ல. இது வந்து கலரிங் இதில வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேர் வாஸ் ஜீசஸ் ஃபர்ன். ஸோ இதில வந்து அடிஷ்னலா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில வந்து ஃப்ரேம் பார்டர் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாரி இந்த புக்க வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளீட்ல வந்து இந்த புக் கிரியேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது மாரி நீங்க வந்து ஆன்ஸர் கீயும் குடுத்துருக்காங்க. பாருங்க செக்ஷன் 6, 7 அப்படின்ட்டு. ஸோ நீங்க என்ன பண்ணலான்னா, சிம்பிளா வந்து இப்ப இன்னும் இது கிறிஸ்மஸுக்கு இன்னும் நியர்லி ஒரு 1 மந்த் கம்மியா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ கிறிஸ்மஸ் பைபிள் ட்ரிவியா அப்படின்னு போடுங்க. காப்பி பண்ணிக்கங்க. அண்ட் இத அப்படியே வந்துட்டு கண்ட்ரோல் வி குடுங்க. ஸோ கிறிஸ்மஸ் பைபிள் ட்ரிவியா கார்ட்ஸ்ன்னு இருக்கு. அவைங்க வந்து புக்கா போட்டுருக்காங்க. அண்ட் 12.99 அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, இவைங்க வந்து புக்க வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இத வச்சு வேற ஏதாச்சும் புக் போட்டுருக்காங்களா அப்படின்னு பாருங்க. அண்டு நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் இருக்கு. ஓகேங்களா? மத்த புக்ஸ் எல்லாம் எப்படி சேல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து கிறிஸ்மஸ்னால, இப்ப இது மாரியான புக்ஸ் போட்டா டெஃபினட்டா வந்து சேல் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது மாரி தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து புக்கு வந்து ரிசர்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு வந்து அமேசான்லயே வந்துட்டு இது மாரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது மாரி நல்லா வந்து ஒவ்வொரு புக்கும் இது வந்து நான் ஒரு சாம்பிளுக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்க இதே மாதிரி ஒவ்வொரு புக்கும் வந்து ரிசர்ச் பண்ணுங்க. அவைங்களோட ஆத்தரோட ப்ரொஃபைல் போங்க. ப்ரொஃபைல் போயிட்டு உள்ள வேற ஏதாச்சும் புக் போட்டுருக்காங்களான்னு பாருங்க. தென் அந்த டைட்டில் எடுத்துக்கங்க. அந்த டைட்டில் எடுத்துட்டு மறுபடியும் வந்துட்டு அ அந்த அமேசான் பார்ல போங்க. பேஸ்ட் பண்ணிட்டு, தென் டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. ஸோ அந்த புக்ஸ் எல்லாமே வந்து என்ன ரேங்கிங்ல இருக்கு அப்படின்னு பாருங்க. ஸோ இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணலான்னா, அது போட முடியும் அப்படின்னா, ஏஐ சப்போர்ட்டோட நீங்க டெஃபினட்டா போட முடியும் அப்படின்னு ChatGPT இப்போ வந்து ஃப்ரீயாவே உங்களுக்கு வந்து இருக்கு. அத வச்சு டெஃபினட்டா உங்களால கிரியேட் பண்ண முடியும். தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் கவர் தான். சரிங்களா? அந்த கவர் கிரியேஷனும் தென் உள்ள இருக்கிற கன்டென்ட் எல்லாமே சூப்பரா இருந்ததுன்னா, டெஃபினட்டா உங்களால வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் கொண்டு வர முடியும். ஸோ இந்த பிசினஸ்ஸுக்கு வந்து டோட்டலா வந்து உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்கில் செட் அண்ட் தென் டைம் இது மட்டும் தான். ஓகேங்களா? வேற ஏதாச்சும் வந்து இதில வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ற மாரி உங்களுக்கு தேவை அப்படின்னா, டூல்ஸ் இருக்கு. சரிங்களா? இப்ப நான் வந்துட்டு இன்னொரு டூல்ஸ் நான் காமிக்கிறேன். ஸோ இந்த டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அ புக் போல்ட் அப்படிங்கிற ஒரு டூலு. இந்த டூல் வந்து மூவர்ஸ் அண்ட் ஷேக்கர்ஸ்ன்னு இருக்கு. நீங்க அது மாரியான புக்ஸ் எல்லாம் போடுறதுக்கு எனக்கு டைம் இல்ல. எனக்கு வந்து இப்ப வந்து நல்லா போயிட்டு இருக்கிற புக் எதுன்னு நான் தெரிஞ்சு அது மாரியான புக்ஸ் போடணும் அப்படின்னா, இந்த இதுலயே வந்து புக் போல்ட்ல மூவர்ஸ் அண்ட் ஷேக்கர்ஸ்ன்னு இருக்கு. ஸோ இதில இருக்கிற பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல வந்து ஓவராலா வந்துட்டு இது கன்டென்ட் புக்கு, கலரிங் புக்கு அண்ட் தென் இது மாரியான ஆக்டிவிட்டி புக்கு எல்லாத்தையும் ஓவராலா வந்து கொண்டு வந்து அமேசனா வந்து நம்மளுக்கு ஷோ பண்ணும். இதில இருக்கிற ஸ்பெஷல் ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ நீங்க வந்து ஒவ்வொன்னா போய் செக் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. ஓகேங்களா? ஆம் இப்ப பாருங்க டைப் வந்து பார்த்தீங்கன்னா, மந்த்லி அப்படின்ற நான் போட்டுர்றேன். அண்ட் இதில வந்து நான் வந்து சும்மா வந்து நானு ஒரு எந்த டைப் ஆஃப் புக்ஸ் வேணும் அப்படின்னு. நீங்க வந்து ஒரு கலரிங் புக் நீங்க வந்து பிளான் பண்றீங்க அப்படின்னா,
ஸோ சர்ச் குடுக்குறான். சரிங்களா? இப்ப வந்து இந்த டைம்ல எது மாரியான கலரிங் புக் போகும் அப்படின்னு நம்மளுக்கே தெரியும். கிறிஸ்மஸ் தான். ஸோ இப்ப இதெல்லாம் வந்து ரீசென்ட்டா போட்ட புக்ஸ் பார்த்தீங்களா? இது வந்து லாஸ்ட் இயர் போட்ட புக்ஸ். தென் இது மாரியான இன்ஸ்பிரேஷன் அண்ட் எம்பவர்மென்ட் அஃபர்மேஷன் கலரிங் புக். ஸோ இதில இருக்கிற இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இம்மீடியட்டா ஸோ இந்த புக்ஸ் எல்லாமே வந்து சேல்ஸ் ஆவறதுனால, ஸோ இதில இருந்து எகைன் வந்து நீங்க இந்த டைட்டிலயே வச்சு நீங்க வந்து புக் போடலாம். சரிங்களா? காம் யுவர் பிஸி மைண்ட். ஸோ இத அப்படியே நான் காப்பி பண்றேன். தென் இத வந்துட்டு நான் வந்து என்ன பண்றேன்னா, ஆ நம்ம வந்து அமேசான் பார்ல போட்டு பார்ப்போம். ஓகேங்களா? என்டர் அடிக்கிறேன். ஸோ அந்த டைட்டிலே போட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல புக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு பாருங்க. இந்த உள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. காம் யுவர் பிஸி மைண்ட் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ எப்பயுமே வந்து ஆத்தர் பேஜ் கிரியேட் பண்ணுங்க. அதில வந்து உங்களோட ப்ரொஃபைல்ல வந்து ஏதாச்சும் ஒரு ஏஐ வச்சு நீங்க வந்து கிரியேட் பண்ணுங்க ஃபேஸ. ஓகேங்களா? அப்படி நீங்க வந்து பண்ணீங்கன்னா, டெஃபினட்டா வந்துட்டு அவைங்க ஓகே ஒரு வேல்யூபிளான கன்டென்ட் குடுக்குறவைங்க தான் அப்படின்னு நெனச்சு அவைங்க வாங்குறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அத இந்த ஓவராலா வந்து என்னென்ன உள்ள இருக்கிற இன்ஃபர்மேஷன் என்னென்ன அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலா இங்க குடுத்துடுறாங்க. தென் பீட்டர் வாக்ஸ் ஆன் வாட்டர் அப்படிங்கிறப்ப அந்த கோட்ஸ் எல்லாமே போட்டுடுறாங்க. தென் பாருங்க அதோட கலரிங் புக். இது எல்லாமே ChatGPTல உங்களால டெஃபினட்டா கிரியேட் பண்ண முடியும். ஸோ டிஃபரண்ட் ஆஸ்பெக்ட்ல நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சாம்பிள் தான். இந்த புக் போல்ட் அப்படிங்கிற டூல் வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரஸ்டடா இருந்ததுன்னா, நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? நான் இதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்லயும், கமெண்ட் செக்ஷன்லயும் மென்ஷன் பண்றேன். இது வந்து ஒரு $12 நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாரி இருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு $24 இன்வெஸ்ட் பண்ற மாரி இருக்கும். இதுக்கு 2க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து உங்களுக்கு வந்து 1000 மந்த்லி ஏஐ கிரெடிட்ஸ் இருக்கு. இத வச்சு நீங்க வந்து கலரிங் பேஜஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். அதே மாரி பசில் டூல் இருக்கு. கிராஸ்வேர்ட் கிரியேஷன் டூல் இருக்கு. சூடோகு டூல்ஸ் இது மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இப்ப வந்து நான் வந்து ஃப்ரண்ட் பேஜுக்கு வரேன். ஸோ இதில வந்து என்னோட லிங்க்ல நீங்க வாங்கும்போது, உங்களுக்கு வந்து ஒரு 20% ஆஃபர்ல நீங்க வந்து வாங்கிக்கலாம். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்க வாங்கும்போது. ஓகேங்களா? இன்கேஸ் உங்களுக்கு இன்ட்ரஸ்டடா இருந்தா நீங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கிரியேட் அண்ட் அப்லோட் கலரிங் புக்ஸ், ஸ்டோரி புக்ஸ் இது மாரியான எல்லா விஷயங்களும் வந்து எதில பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக் போல்ட்ல பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நான் வந்துட்டு ஏஐ வச்சு எப்படி வந்துட்டு ஒரு ஸ்டோரி புக் கிரியேட் பண்றது அப்படிங்கிறத எல்லா டீட்டெயிலுமே நான் போட்டிருக்கேன். அண்ட் மோர் ஓவர் நீங்க வந்து ஒரு இன்டர்மீடியேட்டர் ஒரு 20 to 30 புக்ஸ் போட்டாச்சு. எனக்கு வந்து சேல்ஸே கிடைக்கல அப்படின்னா, நான் என்னோட ஆர்கானிக் சேல்ஸ் அண்ட் ஃபார்மா சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கோர்ஸா நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். அந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த லிங்க்ல இருக்கு. நீங்க இன்ட்ரஸ்டடா இருந்ததுன்னா, நீங்க செக் பண்ணிட்டு இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. இது டெஃபினட்டா நாட் ஃபார் த பிகினர். இட் இஸ் ஃபார் த இன்டர்மீடியேட்டர். அண்ட் ரிவ்யூஸும் பார்த்துக்குங்க. அண்ட் மோர் ஓவர் நெறைய பேர் வந்து இதில ஜாயின் பண்ணி நெறைய சேல்ஸும் வந்துட்டு இருக்கு. அண்ட் உங்களுக்கு இது மாரியான டீட்டெயில்ஸ் இப்ப வந்து இதெல்லாம் வந்து ஒரு சாம்பிள் தான். நான் இந்த ரிசர்ச் மெத்தேட சொல்றதெல்லாம். ஸோ இதோட அட்வான்ஸ்டு மெத்தேட்லாம் வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில வந்துட்டு ஏஐ டூல்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணி நான் வந்து கோர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தான்னா இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஃபர்தரா உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் அண்ட் ஹைப் குடுத்துட்டு, அண்ட் உங்களோட ஆன்லைன்ல வந்து மனி ஜெனரேட் பண்றதுக்கு யாராச்சும் இன்ட்ரஸ்டடா இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. மோரோவர் வந்து நீங்க வந்துட்டு உங்களுக்கு இதில ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தென் உங்களுக்கு இது மாரியான அ இன்ஃபர்மேஷன் வேணும். அதாவது Amazonல வந்துட்டு மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா, மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் சீ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பாய்.